வரலாற்றில் முதன்முறையாக புதுச்சேரியில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணி முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் வாக்காளர்களுக்கு ரோபோ ஒன்று பூ கொடுத்து வரவேற்றது. வாக்குச்சாவடி இந்த வழி, தயவு செய்து முன்னே செல்லுங்கள். ஹலோ, வெல்கம் டு தி போலிங் ஸ்டேஷன். சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது மனைவி பீனா மற்றும் தாயாருடன் சென்று வாக்களித்தார். இந்திராநகர் தொகுதியில் உள்ள திலாஸ்பேட்டையில் முதலமைச்சர் ரங்கசாமி கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். நியூஸ் 18 பேட்டியளித்த அவர் பீகார் முதலமைச்சரின் நிதிஷ்குமார் நிலைமை தனக்கு வராது என்றார். அது எங்களுடைய கட்சியினுடைய உள்கட்சி கூட்டணியுடைய அந்த அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். இப்போ ஆர்வம் சொல்ல முடியல. ஆனால் அந்த நிலை எனக்கு எப்பொழுதும் இருக்காது. இதேபோல் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். மண்ணாடிப்பட்டு திருக்கனூரில் வாக்குச்சாவடி முன்பு திரண்ட பாஜக காங்கிரஸ் கட்சியினர் திடீரென கைகலப்பில் ஈடுபட்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் காவல்துறை தடியடி நடத்தி கரைத்தது. பாகூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சார்பில் டோக்கன் விநியோகிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. திமுகவினர் தடுக்க முயன்றபொழுது டோக்கன்களை வீதியில் வீசிவிட்டு என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் தப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. திருநள்ளாறு தொகுதியில் பாஜக சார்பில் பணம் மற்றும் டோக்கன் விநியோகிக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வாக்காளர்களுக்கு தலா 500 ரூபாய் ரொக்கம் தரப்பட்டதாக புகைப்படங்களும் வெளியாகின. புதுச்சேரியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை காட்டி வீடியோ வெளியானது சர்ச்சையை கிளப்பியது. இதுபற்றி உரிய விசாரணை நடத்தப்படும் என தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்தார். புதுச்சேரியில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் 85.57 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்ததே புதுச்சேரியில் அதிகபட்சமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அங்கு வாக்குப்பதிவில் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு பிறகு புதுச்சேரியில் 95,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அங்கு வாக்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வரும் 17ஆம் தேதி கோடை விடுமுறை தொடங்கும் நிலையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பள்ளி இறுதித் தேர்வுகள் வரும் 16ஆம் தேதி நிறைவடைகின்றன. வரும் 17ஆம் தேதி முதல் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. அதே நேரம் விடைத்தாள் திருத்தும் பணிகள், மாணவர் சேர்க்கை, தேர்தல் பணிகளுக்காக ஏப்ரல் 25ஆம் தேதி வரை அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வருகை புரிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய கல்வியாண்டில் ஜூன் 1ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு புதிய பாட நூல்கள் அறிமுகப்படுத்தப்படுவதால் இவ்வகுப்புகளை கையாளும் ஆசிரியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மாவட்ட அளவில் பணியிடை பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. எனவே 1 முதல் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் 78.03% வாக்குகள் பதிவாகின. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரளாவில் வாக்குப்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. 2,71,00,000 வாக்காளர்களை கொண்ட இந்த மாநிலத்தில் 883 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 7 மணியில் இருந்து வாக்காளர்கள் ஆர்வமாக வந்து வாக்களித்தனர். திருச்சூரில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் ஜனநாயக கடமையாற்றினார். கண்ணூர் தொகுதியில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் வாக்களித்தார்.
குருவாயூரில் நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி வாக்கு செலுத்தினார். திரைப்பிரபலங்கள் மம்முட்டி, மோகன்லால், பகத் பாசில், பிருத்திவிராஜ் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 78.03% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் 85.38% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 126 தொகுதிகளை கொண்ட அசாமில் ஆட்சியை தக்கவைக்க பாஜக கூட்டணியும் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்ற காங்கிரஸ் கூட்டணியும் மல்லு கட்டின. இங்கு மொத்தம் 722 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கும் சூழலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். கவுஹாத்தியில் உள்ள மகா காமக்கியா கோவிலில் தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்த முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஜோர்ஹாட் சட்டமன்ற தொகுதியில் தனது வாக்கினை செலுத்தினார். ஜோர்ஹாட் தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் கௌரவ் கோகாய் வாக்களித்தார். வாக்குப்பதிவின் முடிவில் 85.38% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவடைந்த நிலையில் 4600க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி கடந்த 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. தேர்தலில் போட்டியிட மொத்தம் 7599 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தொடர்ந்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. அதில் எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளர் உள்ளிட்ட 2460 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. மனுக்களை திரும்ப பெற நேற்று மாலை வரை அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் 521 பேர் தங்களது வேட்புமனுவை திரும்ப பெற்றனர். அதைத் தொடர்ந்து மாலையில் வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி 234 தொகுதிகளிலும் 4618 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் 79 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் 35 பேர், எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 15 பேர், விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 47 பேர் களம் காண உள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் 116 பேர் போட்டியிட உள்ளனர். பெரம்பூர் மாவட்டத்தில் உள்ள 2 தொகுதிகளில் 30 வேட்பாளர்களும், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் 18 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். தேர்தல் களத்தில் வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் பல்வேறு நூதன முறைகளை கையாண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி சாமந்தி பூத்தோட்டத்திற்கு சென்று தொழிலாளர்களுடன் இணைந்து பூப்பறித்தபடி வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் வெள்ளக்கோவில் கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் முனிரத்னம் உணவகம் ஒன்றில் பரோட்டா மாவு போட்டு கொடுத்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். சேலம் எடப்பாடி தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் கோவிந்தராஜ் வாரச்சந்தையில் காய்கறி விற்று நூதன முறையில் வாக்கு கேட்டார். கொரோனா சமயத்தில் மு.க. ஸ்டாலின் காணாமல் போனதாக கூறியதாகவும் தவறாக எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாது போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனோம்னு சொன்ன உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு சொன்னதே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுது பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தான் காங்கிரஸ் உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர்
மாநில கட்சிகளையும் காங்கிரஸையும் சிதைக்க பாஜக சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். Some new parties who have come here, they are telling that there is a support of some small Congress people. You need not worry, but I am trying to tell you, the Indian National Congress under the leadership of Rahul ji and Mr. Kalkar ji, we stand united with Stalin ji. We will support. There is only one Congress called the Indian National Congress. பவானி தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தமிழகத்திற்கு துரோகம் செய்வதற்காகவே எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை உருவாக்கியிருப்பதாக சாடினார். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துவிட்டார். அதுக்காக நம்ம வருத்தம் தான் படணும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் அவரை நிச்சயமாக பாடம் சொல்லி தந்து புறக்கணிப்பார்கள். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கும் நாட்டிற்கும் எதிரானவை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு கனிமொழி பதிலளித்தார்.